இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி மக்களோட மனசு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இப்ப ஜியோ, ஏர்டெல், வோடபோன் இதெல்லாம் கைவிட்டுட்டு மக்கள் பிஎஸ்என்எல் நோக்கி குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. இதோட பின்னணி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். 2016 2017 காலகட்டத்தில் தாங்க ஜியோ ஒன்று பண்றாங்க. அதாவது ஃப்ரீ சிம், ஆனா 3G அன்லிமிட்டெட் வச்சுக்கங்கடா அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஆரம்பிச்சது ஜியோவோட வேட்டை. அதுக்கப்புறமா பிஎஸ்என்எல் மற்ற ஒரு சில கம்பெனியெல்லாம் ஒழிச்சே கட்டிட்டாங்க அவங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் முக்கியமாக அழிஞ்சு போனது ஏர்செல் தான். ஒவ்வொன்றா அழிஞ்சு கடைசியில் வோடஃபோனோ, ஐடியா, டொக்கோமோ இவங்கெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு சிம்மே விட்டாங்க. அதுதான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இது மூணும் கோல வச்சுட்டு இருந்துச்சு. பிஎஸ்என்எல் இருந்த இடமே தெரியல. ஆனால் பிஎஸ்என்எலோட நெட்ஒர்க்கும் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இன்னும் 4Gயே இந்தியாவில் பல இடங்களில் அறிமுகப்படுத்தலை. 3Gs தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன்லாம் 5Gக்கே மூவ் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த 5G மூவ் ஆக ஆரம்பித்த டைமில் இருந்தே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களோட ரேட்டை 25% வரைக்கும் கூட்டிட்டாங்க. இது இப்போ தான் நடக்குதானா அதுவும் கூட இல்லைங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட முன்னாடி 25% கூட்டினாங்க. இப்போ 25, கிட்டத்தட்ட 50% வந்து ஒரு 6 மாதத்துலேயே கூடியிருக்கு. இதனால் மக்களுக்கு ஒரு பெரும் அதிருப்தி. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 100 ரூபா நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 ரூபா வந்து மாதத்துக்கு ரீசார்ஜுக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் வெக்ஸ் ஆகி தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பேசாமல் பிஎஸ்என்எலுக்கு போயிடலான்றாங்க. ஏன் பிஎஸ்என்எலுக்கு போகிறாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்ல தான் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 2GB நெட் 28 days ப்ளஸ் கால்லாம் இருக்கிற ஜியோ, வோடஃபோன் இதெல்லாம் வந்து 300 ரூபாய்க்கு மேலே வருது, 350 ரூபா. ஆனால் பிஎஸ்என்எல்ல வெறும் 200 ரூபா தான். ஸோ கிட்டத்தட்ட 150 ரூபா குறையுது அப்படின்றதுக்காக தான் மக்கள் இதை நோக்கி மூவ் ஆன ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் நெட் யூஸ்க்கு அடிமையாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேல் வந்து நெட்டை குறைச்சிக்கிறதோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் மற்ற ஆப்ஸாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா அதிகப்படியான தங்களோட ஹைப்பையாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஆப்போட எம்பி ரேட்டாக இருக்கட்டும், யூசேஜாக இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மக்களால் டேட்டாவை குறைச்சிட்டு வாழ முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க ஹெச்டிக்கு பழகிட்டாங்க, திருப்பி அவங்களால குறைக்கவும் முடியாது. இதான் மக்கள் மனசெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன்லாம் ரேட்டை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ரேட்டை கூட்டினா இந்த பிரச்சனையாகுமே, அதை பற்றி அவங்க கன்சிடரே பண்ணலை. ஏன்னா மக்களுக்கான தேவை இருக்குது, மக்கள் இதை சமாளிச்சுப்பாங்க, மக்கள் இதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறினது மற்ற 3 கம்பெனிக்குமே ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குள்ளேயே 1 கோடி பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறியிருக்காங்க. சில இடங்கள்லாம் பிஎஸ்என்எல் சிம் இல்லைன்னா கூட எப்போ வரோம் நாங்கள் காத்திருந்து வாங்கிட்டு போகிறோன்னு மக்கள் வெயிட் பண்ணி காத்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் 4G பிஎஸ்என்எல் விடலை. ஒருவேளை பிஎஸ்என்எல் மட்டும் 4G விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி பேர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இனியும் மக்கள் மனசை புரிஞ்சுக்காம ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன்லாம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் ஆப்பு தான்.